இன்றைய வசனம். அணிவகுத்து என்னை எதிர்த்து வந்தோர் மிகப் பலர், என்னோடு போரிட்டோர் கையினின்று அவர் என்னை விடுவித்து பாதுகாத்தார். திருப்பாடல்கள் அதிகாரம் 55 வசனம் 18. He will deliver my soul in safety from the battle that I wage. For many are arrayed against me. Psalms chapter 55 verse 18. ஜெபம். சேனைகளின் ஆண்டவரே, சங்கீதம் 55 18 இலிருந்து ஆறுதலையும் தைரியத்தையும் பெற்று இன்று நாங்கள் உம்மை நோக்கி வருகிறோம். எத்தனை பேர் எங்களை எதிர்த்தாலும் எங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர்களில் இருந்து நீர் எங்களை காயமின்றி காப்பாற்றும் என்ற வாக்குறுதிக்கு நன்றி. உமது பாதுகாப்பும் விடுதலையும் சரியானவை, இதில் நாங்கள் எங்கள் அமைதியை காண்கிறோம். மோதல்கள் மற்றும் எதிர்ப்புகளின் காலங்களில் நீர் எங்கள் பாதுகாவலர் மற்றும் மீட்பர் என்பதை நினைவில் கொள்ள எங்களுக்கு உதவுங்கள். நீர் முழு போர்க்களத்தையும் பார்க்கிறீர்கள் என்பதை அறிந்து உமது நேரம் மற்றும் முறைகளில் நம்பிக்கை வைக்க விசுவாசத்தை நாங்கள் கேட்கிறோம். எங்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை நீர் சரியாக அறிவீர். எங்கள் முன் உள்ள சவால்களை எங்கள் திறன்களில் அல்ல, ஆனால் உமது சக்தியில் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள எங்கள் இதயங்களை பலப்படுத்துங்கள். பயம் மற்றும் சந்தேகத்திலிருந்து எங்கள் மனதை காத்து அனைத்து புரிதல்களையும் மீறும் உமது அமைதியால் எங்களை நிரப்புங்கள். எங்களை எதிர்ப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களின் இதயங்களை மென்மையாக்கி அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். உமது கருணை மற்றும் பலத்திற்கு எங்கள் வாழ்க்கையை ஒரு சாட்சியாக பயன்படுத்துங்கள். நீதியாக நடந்து கொள்ளவும், இரக்கத்தை நேசிக்கவும், சோதனைகளின் மத்தியிலும் உம்முடன் பணிவுடன் நடக்கவும் எங்களுக்கு உதவுங்கள். ஆண்டவரே, உடல் ரீதியான தீங்கிலிருந்து மட்டுமல்ல, எதிரியால் வைக்கப்படும் ஆன்மீக கண்ணிகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். விழிப்புடன் இருக்கவும், இடைவிடாமல் ஜெபிக்கவும், உமது கிருபையையும் பாதுகாப்பையும் முழுமையாகச் சார்ந்திருக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஆண்டவரே, உமது இடைவிடாத அக்கறைக்காகவும், எந்த எதிரியும் உம்மால் வெல்ல முடியாத அளவுக்கு பெரியவர் அல்ல என்ற உறுதிக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்று ஜெபிக்கிறோம்.